திருபுவனத்தில் போலீசார் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித் குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் பெரிய கருப்பன், ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா, தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். அஜித் இறந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையும் ஒரு ஒழுக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில நீதிமன்றத்தில் உள்ள பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. தமிழகம் முழுவதுமே இவர் தான் பேசும் பொருளாக இருக்கும் பட்சத்துல இவர் இறந்ததுக்கு அப்புறம் அரசு தரப்புல முறையான முதல் சந்திப்பு என்றால் இந்த சந்திப்பு தான். இந்த இறந்த அஜித்தின் குடும்பத்தை பார்ப்பதற்காக அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி மற்றும் இந்த தொகுதி மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் 3 பேரும் அந்த தற்போது இறந்த அஜித் குமாரின் உறவினர் குடும்பத்தை பார்த்தே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அவங்க அப்பா மற்றும் அவங்க அம்மா அந்த அண்ணனோட தற்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. சிறிது நேரம் பத்திரிகையாளர்களை செய்தியாளர்கள் எடுக்க விட்ட நிலைக்கு அதற்கு பிறகு கதவை பூட்டுக் கொண்டு தற்போது உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா என்ன பேசுறான்னு தெளிவு சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன டிமாண்டு, அரசு வேலையோ எது கோரிக்கையோ இருக்குன்னு தற்போது அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னும் அமைச்சர் உள்ளே அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வெளியே வருவதற்காகவும் பத்திரிகையாளர் சந்திப்பு காப்பதற்காகவும் பத்திரிகையாளர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள அமைச்சர் தொடர்ந்து ஆறுதல் கூறி வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.